ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் Brent.reacts. நம்ம சேனலை புதுசாக பார்க்க வரவங்க நம்ம மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க, லைக் பண்ணாமலே பார்க்குறீங்க. லைக்கும் போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இன்னைக்கு உள்ள வீடியோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம், வாங்க போலாம். இந்த சாம்சங் பைக்ல பின்னாடி மூட கட்டி அவனுக்கு போனானா வாயில பான்பராக்கு ரெண்டு தோடு சாம்சங் பைக் மாப்ள அதெல்லாம் விடு. ஊருக்குள்ள டமாரண்டு வெடிகுண்டு சத்தம் கடிச்சா நைட் ஒரு 10:30. ஆமா நான் போர் நடந்திருக்கு பாத்துருப்பேன். போர்லாம் நடக்கல, நம்ம வீட்டுல வெடிச்சு சிலிண்டர் வெடிச்சா சந்தோஷப்பட்டுருக்கும்ல. அந்த வடக்கிட்ட சேப்பியில ஒரு ஹோம் தருவாங்கண்ணே, அமேசான் பிரைம்ல பார்த்தேன் 25,000 போட்டுருச்சு. 550 ரூபாய் தர முடியும், சேப்பியில தர முடியும். சரி 550 ரூபாய் தரானே, அடிச்சு பேசி 250 ரூபாய்க்கு வாங்கினேன். கட்டிங்க போட்டு கனிமா பாட்டு கேட்கலாம் விளக்க போட்டு சுவிட்ச போடுறேன், கன்னி வரி மாதிரி வெடிச்சு செதறி போச்சு. வெடிச்சு அதிர்ச்சி போறதுக்குள்ள இன்னொரு வெடி சத்தம் பக்கத்து வீட்டுல. குண்டு போடல அந்த வராம இருக்கல. 529 சோனில மிக்ஸி வாங்கிருக்கான், முட்டா கூற வாங்கிருக்கான். வெடிச்சு பிளேடு எல்லாம் கிழிச்சு சட்டி எல்லாம் ரோட்டு ஓடிக்கலாம். இன்னொரு வெடிச்சதான், அது எந்த முட்டா பையன் இல்ல, அது ஆறுன்னு கண்டுபிடிக்க முடியல. அம்மா வீட்டுல நம்ம வீட்டுல என்ன வாங்கின, கீரை கொண்டால டிவி வாங்கினா, நோக்கியால குக்கர் கொடுத்தாங்க. நோக்கியால குக்கர் கொடுத்தாங்களா? நோக்கியால போனவே பேன் பண்ணிட்டாங்க. கொலை வைக்க போயிருக்க, கொலை உலக தெரிஞ்சிருக்கு. அவங்க ஸ்லாங் செம்மையா இருக்கும். ஆயுஸ் வராம பாரு, ஆயுஸ் 521. நோக்கியால போனியா பேன் பண்ணிட்டாங்க. நோக்கியால குக்கர். ஆமாண்டா, அந்த வடக்கன்ஸ் விற்பானுங்க தெரியும்ல. ஹோம் தேட்டர்லாம் எத்தனை வருவாங்க, சோனி ஹோம் தேட்டர்லாம் எத்தனை வருவாங்க, எத்தனை வந்து விற்பானுங்க. 500 ரூபாய் 1000 ரூபான்னு வானுங்க. அது கம்மி பண்ணி கொடுத்தாலும் கொடுத்துருவானுங்க. 21,000 ரூபா 550 ரூபா. எங்க அவனுக்கு தெரியலடா, அந்த மெட்டீரியலுக்குள்ள இஷ்டத்துக்கு அவனுங்க எதனா வச்சிருவானுங்க. வாங்கக்கூடாது நம்பி. அதே மாதிரி ட்ரெயின்ல போக சொல்ல பவர் பேங்க் பணம் பாத்திருக்கியா? பழைய நோக்கியா பேட்டரிய உள்ள வச்சு சூப்பரா கிளே எல்லாம் வச்சு அழகா பயங்கரமா. நம்ம மக்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா ஆயிட்டாங்க வாங்குறது. சோனி ஹோம் தேட்டர் இருக்கு, பைபாஸ்ல பொண்ணா வச்சிருப்பான், அங்கேயே வச்சு வித்துருப்பான். பார்த்தா சோனின்னு போட்டிருக்கோம். கம்பெனிக்காரன் எவ்வளவு கஷ்டப்பட்டு மேனுஃபேக்சர் பண்றாங்க. அதெல்லாம் எடுத்து தலை கரெக்டா கலாச்சு விட்டாப்புல. சூப்பரா இருக்கு வீடியோ. மைனே சபா நீ சாப்பிடு. இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியலையே. என்னடா ஸ்வீட்டு? என்னடா விசேஷம்? ஸ்வீட்லாம் மைனுக்கு வேலை கிடைச்சிருச்சு, மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம். அடடே, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது வேற விஷயம், நீ சொல்லு. இன்னைக்கு காலையில இருந்து எனக்கும் என் மைனுக்கும் ஒரே சண்டை. ஏன்டா? வயசாயிடுச்சு, வேலையை விட்டுருங்க, நான் குடும்பத்தை பாத்துக்கிறேன்றாயா. நான் வெளியே வச்சு சாப்பிட்டுக்கிறேன்னு ஓட்டான். சித்தப்பா வந்த வேலையை கரெக்டா பண்ணாமல. இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கான்னு தெரியலையே. குடும்பத்துல குட்டையை குழம்பு விட்டுறதுக்குள்ள அடிச்சுக்க முடியாது பாயங்கள குழப்பிங்க இவனு. வந்து இத வந்து வீட்டுல வந்து மெனக்கட்டு சொல்லிட்டு போறான் உங்க சித்தப்பா. அடி வாங்குறத ரசிக்கிறதுக்குனே வந்திருக்காரு அவங்க சித்தப்பா. மாப்பிள மண்டை காயுது மாப்பிள, சரக்கரக்க போட்டு விடு. ஆமா, என்கிட்ட 150 ரூபா இருக்கு, ஆள் கட்டிங் கொடுமா. கட்டிங்க அடிச்சா புள்ள அடிக்கணும் தொடக்கூடாது மாப்பிள. அப்ப காசு எங்க இருக்கு? என்கிட்ட 150 ரூபா இருக்கு. மாப்பிளை இன்னைக்கு புல்லாத்தையும் போறான், வா வேமா. மணி என்னாச்சு? கட்டி போடுவோம். வாமணி காசு இல்லைனாச்சு என்கிட்ட. வாங்கி தரேன் மணி, வா போலாம். அப்படின்னா வாங்கிச்சு போவா. ஐயோ மாமா, இருக்கிறதே 150 ரூபா, ஆள் கட்டிங் போலாம் பார்த்தா அவனை கூப்பிட்டு இருக்க. நீ ஃபுல்லா பொண்ணு வேணாமா? ஆமாமா, நீ வா போலாம். மணி பொண்ணு மணி கொள்ளனால அவனுக்கு வாங்கி கொடுக்க நினைப்பேன். மணி இன்னைக்கு நீங்க அமைச்சிருக்க மணி எனக்கு ரொம்ப பிடிக்குமா. என்ன தம்பி சரக்கடியா? 150 ரூபா தான் இருந்துச்சு மணி, அதான் ஆள் கட்டிங் அடிச்சேன். வேற என்ன ஒண்ணு வேண்டாம் தம்பி வேண்டாரு. கரை கடிச்ச மாதிரியே தெரியல மணி. என்னாச்சு? உங்களுக்கு பண்ணாம யாருக்கு பண்ண போறேன்? ஒரு ஆள் போட்டு இருக்கானே. என் தங்க பெத்த மாமா, நான் ஒரு கோட்டு மாட்டேன்.
மணி மணி என்னடா ஃபுல்லாயிட்டே போடாண்டா நாமள மாமா சொன்ன மாதிரியே கொள்வாங்க. அப்ப சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது நேற்று இதுதான். சூப்பர் மாமா, மேல அவன் கூட இருக்கீங்க. சாம்பார் அப்ப எனக்கு பிளான் அவன் என்றத பாத்துட்டு வந்திருக்கானு. ரவுண்ட் 1 நாட்டில் அவன் சண்டை போட்டு செத்துட்டு கிடக்கான். அடுத்த நிமிஷம் என்ன ஆகும் தெரியாம அவன் கதி கலங்கி போய் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். உன் சின்னவன் ஸ்டேட்டஸ் போட்டுருக்கிறத பாருவேன். பாரு செல்லுல பாரு. சொல்லுங்கள். என்னங்க சொல்லுங்கள். என்னடா பாட்டு போட்டு வச்சிருக்க? கட்டி பிடிக்கன்னு யாரை கட்டி பிடிக்க போற? அதைத்தான் நானும் கேக்குறேன். யாரை கட்டி பிடிக்க? எனக்கு கட்டி பிடிக்க யார் இருக்கா? கட்டி பிடிக்கிறதுல இருக்க அவன் வார் வந்து உச்ச கையில வச்சுக்கிட்டு இருக்கா. அவனுக்கு கட்டி பிடிக்கணுமாக்கு? அதே தான் நானும் சொல்றேன். மண்டை மேல எப்ப வந்து குண்டு விழுகுனே தெரியாம சுத்திட்டு இருக்கேன். என் குண்டு இந்த காலத்துல தெரியுமா? நம்ம தர்மிளா ஆண்டி அவ பையனுக்கு வந்து அடுத்த வாரம் கல்யாணம் வச்சிருந்தாங்க. இந்த வாறு பதட்ட வந்த உடனேயுமே என்ன பண்றது தெரியாம 4 கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கிட்டாங்க. அவன் வாறு பதட்டத்துல அப்படி இருக்க, நீ இல்ல இருக்கிய. அப்படியாடா? அப்ப உனக்கும் வேக வேகமா பாத்துறேன்டா. ஒரு வாரத்துல வச்சிருவோம்டா உனக்கும். அப்படி பண்ணு, அப்படி சொல்லு. தம்பி சண்டை நின்றுட்டாண்டா. அடுத்த வருஷம் வச்சுக்கிறோம். வேலை இருக்கு, வரேன். அடுத்த வருஷம் வச்சுக்கோமாயோ அம்மா மொட்டை போயில எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்டா சரசம் பண்றீங்க? ஓட்டாப்பே உங்களை பத்திங்களா? ஏன்டா அப்படி பட்டறதுலயே வந்து பச்சு அவங்க அண்ணன் அது மட்டும் பிளான் பண்ணாப்பா சொல்லி விட்டாப்பா. கல்யாணம் அவ்வளவு ஈஸியா நான் ஒரு வாரத்துல ஆயிடுமான்னு கல்யாணம் பாரு அந்த மாதிரி சொல்றாங்க. புரியுது மச்சான் எனக்கு. அங்க இந்தியாடா எப்படா எல்லாம் சொப்பு சாமான் மாதிரி வாங்கி வச்சிருக்காங்க. ரெடியா சூப்பரா இருக்கு. அதுக்கு மேட்சிங்கா வச்சிருக்காங்க. செமையா இருக்குப்பா. டயலாகே கிடையாது, எல்லாம் வச்சு செஞ்சுட்டாங்க. பாகிஸ்தான் நல்லா இருக்கு. பாத்தானுங்கன்னா அவனுக்கு செத்துருவானுங்க பாகிஸ்தானுங்க. வச்சு செஞ்சு விட்டாங்க. இப்படி செஞ்சுட்டானுங்க அப்படின்னு பாரு. தூக்கு போட்டுன்னு சாவுங்கடா. அது மாதிரிதான் இருக்கு. அவனும் என்னென்னமோ செய்யறாங்க. நம்ம ஆளுங்க தட்டி விட்டு தூசி தட்டுற மாதிரி தட்டி விட்டாங்க. தட்டி விட்டு போயினா நம்ம ஆளுங்க. அச்சு பிறந்த நாளைக்கு செயின் வாங்கி வந்திருக்கேன். இதா மாட்டிக்கோ. குழந்தை தூங்குறா, ஒழுங்கு மரியாதையா உள்ள போயிடு. இந்தா பாருங்களாடு. நைட்டு வந்து அமக்கலத்தை பாரு. குழந்தை செயின் வாங்கினோம். எவ்வளவு காண்டாவும் பேசும்போதே கண்டுபிடிச்சிட்டா இருக்கிறா. இதுல டெய்லி பாக்குறாங்க போல இருக்குது. அதனால ரிலாக்ஸா பதில் பேசுறாங்க. செம்ம சீனிக்குது இன்னைக்கு. You want another wife? சதீஷ் மாட்டினா மாப்பிள்ள. கையை வச்சு பண்ற. கண்ட்ரோல் பண்ணுகிறான்பா. என்ன சொல்ல வர? என்ன ஓரமா ஏதோ ஒட்டிட்டு இருக்கு? தலைவனுக்கு செம தைரியம்டானா. ஆய திறந்து பேச. என்ன தூக்கம் வருது?
இருந்தாலும் நீ ரொம்ப டைட் தானிப்பா. பல்லாருன்னு வந்தது பாட்டி. சமாளிச்சு போயிங்கப்பா. உள்ள போய் சூப்பரா சிரிச்சாரு பாரு தலைவரு. இப்படி கட்சின்னு சிரிக்கிறாரு. ஒண்ணு போட்டாங்க, மேலேயே ஒண்ணு வந்தது. ஐ லவ் தமிழ் மியூசிக். நான் தமிழ் இசைய லவ் பண்றேன். டேய் மொத்தா நான் என்ன சொன்ன, நீ என்னடா சொல்ற? கண்டுபிடிச்சு எடுத்திருக்கானுங்கடா பழைய வீடியோ. ஐ லவ் தமிழ் மியூசிக். தமிழ் இசை லவ். ஐயோப்பா சத்தியமா இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் செமையா சிரிப்பாங்க. நோ ஹேட்டர்ஸ் ஃபார் திஸ் வீடியோ. ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது இன்ஸ்டாகிராம்ல. ஏய் ஜானு ஒரு பாட்டு போ. இப்பதான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கேன்டா. பரவாயில்ல சும்மா பாடு, யாரும் பரிசு ஒண்ணு தர மாட்டாங்க. எங்க அம்மாவுக்கு நல்ல மருமகனா, எங்க வீட்டுக்கு நீ வாடா சீக்கிரம். ஓகேன்னு மட்டும் தலையாட்டு, மாமா உங்க வீட்டுல வந்து பையன் கேக்குறோம். செம்ம மேட்ச்டா. அம்மாவுக்கு நல்லா மருமகளே பாடுறாங்க யாரோ. என்ன மாதிரி சீனா, அந்த சீனை இப்படி பண்ணிட்டீங்களடா. भैया इतने में कितना बर्फ दोगे? 2 होगा। दूसरे वाले भैया तो 3 दे रहे थे। रुको அவனே இதுக்கு முன்னாடி போன 3 தரேன்னா சரி பரவாயில்ல கூட நானே தரேன். ஓகே சூப்பர் 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 தலைவா. வெல்டன் வெல்டன். பாடு விட்டா காலுக்கு மருதாணி எல்லாம் வைப்பான் போல. டிக்கர் மெனிக்கர் எல்லாம் பண்ணுவார் அவரு. ஏய் டேய் மேல பாருடா. அண்ணே நிலாட்ட என்ன பத்தி எதுவும் சொன்னியா? நான் எதுவும் சொல்லேனே. ஏன்டா பச்சை போய் பேசுற? நிலாட்ட நீ பேசுனதெல்லாம் பூமியை இதை சொல்லிருச்சுடா. ஆமா இந்த வெயில் அடிச்சா உடம்பு தாங்குமா? அதான் ஒரு ஆதகத்துல சொல்லிட்டேன். என்ன புரிஞ்சுக்கவே மாட்டீங்கல்ல. நான் வெயில் அடினா தானே உங்களுக்கு 1 மாசம் ஸ்கூல் கடைசி லீவ் விடுறாங்க. அம்மா கடைக்கு போக சொன்னா வெயில் அடிக்குதுன்னு என்ன தானே சாக்கா சொல்ற? அதுக்காக தான் என்ன எப்படா புரிஞ்சுக்க போறீங்க? சாரிண்ணே. அது சரி, நிலாக்கு ரூட் விட்டியாமா? அத கேட்க நீ யாரு? அவளுக்கு அண்ணன்டா. அப்படியே மச்சான். சரி சரி. சிரிப்பா வரல மச்சான். பரவாயில்ல விடு. அப்படியே போட்டு விடும். கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்திருக்காங்க அப்படிலாம் சொன்னா மனசு கஷ்டப்படும். அதான் சொல்லிட்டியே. வேற என்ன பண்றது? நல்லா இருக்கு, கான்செப்ட் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். சூரியன் மூஞ்சிதான் சரியில்லை. பண்ணுகிறாரு மாதாஜி. பாட்லியே வாய் மேலே போட்டா ஏன் ஓடு தூரம் கிளம்புல நம்பவே கூடாதுடா. மோசமானவங்கப்பா. எப்பா வாயை வச்சு தலை சீவுறான்பா. என்ன பண்ணுகிறாருன்னு தெரியலையா? வாயை வச்சு தலை சீவுறது. டேய் என்னடா காலங்கத்துல எழுப்பி சாவடிக்கிறீங்க? அப்படி என்னத்த காட்ட போறீங்க? ஐயோ யாரா இது?
கரெக்ட் தான். ஆமாண்டா, இன்ஸ்டாகிராம ஓபன் பண்ணாலே இந்த மாதிரி வந்துருது. எந்த ஆங்கில பார்த்தாலும் கண்டாவியா இருக்குதுடா. ஒருத்தன் வந்து அயன் பாக்ஸ் எடுத்துக்கிறான், வச்சுக்கிறான். கரெக்டா வந்து ஏதோ ஐடி ஹாஸ்பிட்டல் அவர் வச்சுக்கிறாரு, டெங் 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 வச்சுக்கிறாரு, அயன் பாக்ஸ் தூக்கி தைக்கிறாரு. இன்னுமா பண்றானுங்கப்பா. வெயில் அடிக்குதுல, ஓவரா பைத்தியமாயிடுறானுங்க இவனுங்க. இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரி ஒரு கும்பலே சுத்தி நிக்குது இன்ஸ்டாகிராம்ல. இவனுங்கெல்லாம் ஒண்ணு இருக்குது. தாத்தாப்பா சீரியஸா சமா பார்க்க மாட்டேன். உங்களுக்கு எங்களுக்கு மட்டும் தான் இப்படி வீடியோ வருதா இல்ல உங்களுக்கு வருதான்னு தெரியல, பார்த்து சொல்லுங்க, கமெண்ட்ல அடிங்க. ஏதோ ஒரு பாட்டி வந்துட்டு பாட்டா பாடுது, பாம்பு டான்ஸ்லாம் சாமி. DSLR கேமரா மாணவர்களே பாருங்க, இது வந்து வாட் இஸ் திஸ், இது வந்து வியூ பாயிண்ட். இது சரி, இது பாத்தீங்களா, இது வந்து டிஸ்பிளே. இப்ப வந்து நம்ம மெனு பாத்துடுவோம். மெனு பாத்தீங்களா, இதோ இருக்கு பாருங்க, இந்த பட்டன் தான் மெனு. ஏகப்பட்ட பட்டன்ஸ் இருக்கு, நம்ம ஒண்ணு ஒண்ணா பாக்கலாம். இப்ப பாருங்க, அதை ஆன் பண்ண பாத்தீங்களா, உங்களுக்கு இதை பாத்தீங்களா, யூ கேன் சி. ஆமா, தெளிவா இல்லைன்னா உடனே அவுட் ஆஃப் போக்கஸ் எவனா ஒருத்தவங்க பழம்புக்கு செல்ஃபால் வச்சுடுவோம் நான். ஆமா, அவுட் ஆஃப் போக்கஸ் இருக்குது, மைண்ட்ல இருக்கு, பேச போடுறது. ஓகே, இப்போ வந்து நீங்க இதோ பாத்தீங்களா, இந்த பக்கம் ரைட் சைட்ல இங்க பாருங்க, இது அப்படியே வந்து நீங்க என்ன வேணும், ராவல் நீங்க வச்சுக்கணுமா, இல்ல ஐஎஸ்ஓ ஸ்பீட், அந்த ஸ்பீட், இந்த ஸ்பீடு, வெயிட் பேலன்ஸ் என்ன வேணுமோ அது வச்சுக்கலாம். ஓடிச்சு யார் சாமி? ஐயோ, டெக் குரு எல்லாருக்கும் டப்பு கொடுக்குறாரு. நாய செருமால என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன், போக்கஸ் வரலாம். அது 1 2 3 4 என்னடா 4 பேருக்கு பதிஞ்சிருக்கு. அப்படி நீ என்னதான் யாரு தான் அடிச்சா? என்னடி ஆச்சு? பீரியட்ஸ்டா. இன்னும் முடியலையா? இல்லடா. What bro? It's wrong bro. சீரியஸா அதேதான். ரொம்ப கடுப்பேத்துறீங்க ப்ரோ. அதுதான் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. டீப் போட்டுருவோம் அப்புறம். நல்லா இருக்கு உங்களோட சிந்தனைகள். வளர வாழ்த்துக்கள். கடவுளே கடவுளே. Other countries. எப்படா போச்சு இந்த மேட்ரு? தெரியாம போச்சு. ஆமா, நானே அப்படிதான் தூக்கி போட்டேன். கையை ஆட்டி ஆட்டி போவோம். கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்க இருந்து எங்க வச்சு எங்க நோட் பண்ணிருக்காங்க. யாரெல்லாம் அப்படி பண்ணுவீங்க கமெண்ட்ல அடிங்க. கொஞ்ச நேரம் அதுல கொஞ்ச நேரம் இதுல போல போட்டான். அவனுக்கே சினிமா வந்துச்சு. மேல பண்ணதான் அந்த முறுக்கு புளிஞ்சாவது சுத்துறாரு கம்ப பிடிச்சுக்கிட்டு. என்னடா இது? உண்மையில அப்படிலாம் இருக்குதாடா? தெரியலடா. இல்ல இவனுங்க எடிட் பண்ணி அந்த மாதிரி பண்றானுங்களா? இல்ல ஒரு சில இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் பண்ணும்போது ஏடா விடமா பண்றவானுங்க வடக்கன்ஸ். அப்ப கூட எப்படி மச்சான் அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் புரியல. ஃபுட் டிசைன்லாம் போட்டிருக்காங்களடா. புரியல மச்சான், சீரியஸா மச்சான். எப்படி உனக்கு என்னப்பா, டாக்டர், நல்லா சம்பாதிக்கிற, எங்க வேணா போவ, எவ்வளவு வேணா செலவு பண்ணுவ. ரியாலிட்டி என்ன தெரியுமா? நானும் டாக்டர் தான். என் மாய்ஸ்சரைசர் தீர்ந்து 1 வாரம் ஆகுது. இன்னும் இதை 1 வாரத்துக்கு வச்சுப்பேன். எப்படின்னு கேக்குறீங்களா? ஐயோ, அதிகமா போயிடுச்சோ? அதிகமா
உண்மையாவே எங்ககிட்ட காசு இல்லடா சொன்னா நாங்க நம்புறோம் சிஸ்டர். ஃபீல் பண்ணாதீங்க, விடுங்க. சொல்றவன் எதனா சொல்லிட்டு போட்டோம். நீங்க பண்ணுங்க sister. கடுமையான வறட்சியில இருக்கீங்கன்னு தெரியுது. இனிமே அப்படிலாம் கமெண்ட் அடிக்காதீங்க பிரதர்ஸ். பாருங்க அவங்க கஷ்டத்தை சொல்லிட்டாங்க, இனிமேலாம் யாரும் அப்படி சொல்லாதீங்க. நைஸ் நைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோலாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். அதே மாதிரி நல்லா ஃபன்னாக இருந்திருக்கணும் நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கலெக்ஷனோட உங்களை வந்து மீட் பண்ணுறோம். Until then, take care from Lalit and Sarath. Bye.